ஃபுட்ஸோடைய கறி மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின அப்புறமா 3 தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஊற்றுங்க. கூட வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்குங்க. சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு நம்ம தியா ஃபுட்ஸோடைய கறி மசாலா பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ண அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி லீவ்ஸ் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர்ஸ் ஊற்றி ப்ரெஷர் குக்கர் லிட்டு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் போதும். ஸோ நீங்கள் ஒரு விசில் விட்டு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து 10 முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் கசகசாவும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஊற்றுங்க. முந்திரி பருப்பு வேண்டாம்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வேணுன்னா டிஎம் பண்ணுங்கள்.